இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அழுகைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ணீர்னு சொல்கிற இந்த வார்த்தை இருக்குது, மிக வேல்யூபிள். அது அவ்வளோ சீக்கிரம் அழுக வராது. அழுக வரணுன்னா உள்ளேருந்து அது வெளிப்படுத்தணும் இல்லையா? அழுக சந்தோஷத்துலேயும் வரும், ஆனந்த கண்ணீர்னு சொல்லும், சந்தோஷத்துலேயும் வரும், தூக்கத்துலேயும் வரும். எப்படி இருந்தாலும் அந்த கண்ணீருக்கு மிக பெருத்த வலிமை உண்டு. உள்ளூர் அதை உணர்ந்தால்தான் தண்ணி வெளியே வரும், இல்லை சும்மாலாம் வராது. நடிக்கிறாங்க இல்லையா சினிமாவில், அவங்க அழிச்சு அழகிறாங்களே, அவர்களும் கூட அந்த காட்சியை உள்வாங்க வேண்டும். இந்த காட்சியினுடைய கனாகனத்தை உள்வாங்கினால்தான் இன்னும் பண்ண கண்ணீர் கூட வெளியே வரும். ஒரு அழுகை என்பது 1000 விஷயங்களை உள்ளடக்கிய விஷயம். அந்த கண்ணீர் என்பது. இங்கே ஏசப்பா எருசலேம் நகருக்காக கண்ணீர் வடிக்கிறார். இங்கே முதல்ல எருசலேமை ஏசப்பா சவிப்பார், சாபம் கொடுப்பார். எருசலேமே, இறை வாக்கினரை கொல்லும் நகரே உமக்கு ஐயோ கேடுன்னு சொல்லுவார். இருந்தாலும் ஒரு தாய், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கடிந்து கொள்வான். ஆனால் அது அழிந்து போகும்னு நினைக்க மாட்டான். கண்டிப்பான். என் பிள்ளை நான் கண்டிப்பேன், என் பிள்ளை நல்லா இருக்கும், நான் திட்டுவேன், சண்டை பிடிப்பேன். அதனால் என் குழந்தை அழிந்து போகிறான் ஒருபோது விரும்ப மாட்டேன். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு தகப்பம், ஒரு தாய் வச்சிங்க, ஒரு அம்மா தன் பிள்ளையை அடிக்கிறான் வச்சிங்களேன், அது அடிக்கின்ற பொழுது ஒரு கையில் தன் பிள்ளைய கையை பிடிச்சிப்பா, ஒரு கையில் தான் அடிப்பா. ஏன் வச்சிங்களேன், நான் என் பிள்ளையை கண்டிப்பாக அடிப்பானா என் பிள்ளை நட்டு போயிடக்கூடாது, என் பிள்ளை என் கூட இருக்கணும். அதான் தாய் பாசம், ஆண்டவருக்கான தாய் பாசம். நம்ம பைபிளில் ஒரு சிம்பிள் ஒரு வசனம், எஸ்ஐயா 49:15, பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாளோ, கரு தாங்கியவள் தன் பிள்ளையை மறந்து இருப்பாளோ. அதை படித்து பாருங்க, நீங்கள் தெரியும். ஆண்டவருடைய கடவுள், நம்ம இந்து சகோதரர்கள் பண்ணுவோம் தெரியுமா, கடவுளை தாயுமானவர்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு ஆணாக இருந்தாலும் அவர் தாய் உள்ளத்தோடு தாயும் மாணவர்னு சொல்லுவாங்க கடவுளை. இன்னொன்று சிலவர் சொல்லுவாங்க அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லுவார்கள். அது பேர் பாதி சரி பாதி ஆணும் பெண்ணுமா கடவுள் இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனவரிடத்துல தாய்மை உணர்வு இங்கே பாருங்க பாப்பு, எஸ்ஐயா அற்புதமாக சொல்றாரு பாருங்க. பால் குடிக்கும் தன் மகவையை தாய் மறப்பாளோ, கரு தாங்கினவள் தன் பிள்ளையை மறந்து இருப்பாளோ. மறந்து இருப்பனா? இருக்க மாட்டேன். அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நான் உன்னை என் கைகளில் பொறித்து வச்சிருக்கிறேன், என் உள்ளங்கையில் தாங்கி வச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய பாசத்தை பாருங்க. நான் உன்னை என் கைகளில் பொறிச்சு வச்சிருக்கிறேன், நீ என் கண் முன்னாடியே இருக்கிற. அவருடைய பாசத்தை பாருங்க. இதே ஒரு வசனம், இது ரொம்ப நம்ம படிக்கிற வசனங்கள். இதெல்லாம் எரேமியாவில் 31ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு வரும். 31:20, எப்ராஹிமே, நீ என் அருமை மகன் அல்லவா, நீ என் பிள்ளை இல்லை, நீ என் அன்பு குழந்தை அல்லவா, நீ என் குழந்தை, நீ என் செல்ல பிள்ளை. நீ எப்ராஹிம், இஸ்ரேல் மக்கள், இஸ்ரேல் இன்னொரு பேர் எப்ராஹிம் சொல்லுவான். நீ அன்பு பிள்ளை இல்லையா? நீ உனக்கு எதிராக நான் அடிக்கடி பேசிய போதிலும், உன்னை நான் கண்டிக்கிறேன், உன்னை திட்டுறேன், சண்டை பிடிக்கிறேன், உன்னை நான் திருத்துறேன், அந்நிய ராஜாக்கள் அடிமையாக புஷ்டும் போல அனுமதிக்கிறேன். ஓகே, இருந்தாலும் நான் உன்னை கண்டித்த போதிலும், உனக்கு எதிராக நான் பேசின போதிலும், உன்னை நான் இன்னும் நினைவில் கொண்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்த வரி நம்ம வாசிக்கணும். நம்ம முடிஞ்சு வாசிச்சு பாருங்க, பைபிள் வாசிச்சு பாருங்க. எரேமியா 31:20, உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. ஆண்டு சொல்றாரு பாருங்க, நீ என் பிள்ளை தான், நீ என் செல்ல பிள்ளை இல்லை, நீ
நீ என் செல்ல பிள்ளை, நான் உன்னை கண்டிக்கிறேன், உனக்கு எதிராக பேசுகிறேன், உனக்கு என்ன சண்டை பிடிக்கலாம் பண்ணுறேன், இருந்தாலும் உனக்காக என் இதயம் ஏங்கி தவிக்கின்றது. இப்படியெல்லாம் அன்பு காட்டிய அந்த இஸ்ரேல் குலம், எருசலேம் நகரம், ஷல்லோம் என்றால் சமாதானம் அர்த்தம். எருசலேம் என்றால் சமாதானம் அர்த்தம். முஸ்லிம் சகோதரர்கள் இஸ்லாமு அலைக்கும், இஸ்லாம் என்றால் சமாதானம் அர்த்தம். ஷல்லோம் என்று சொன்னார். அந்த பெயரை தாங்கி இருக்கிற அந்த எருசலேம் நகரம் ஆண்டவர் அறிந்து கொள்ளவில்லை. ஏசப்பாவை கண்டுபிடிக்கல. பேய் கண்டுபிடிச்சு ஏசப்பாவை. பேய் உடம்பு பேய் சொல்லும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், நீர் மெசியா, எங்களை ஒழித்து விடவா வந்தீர்னு பேய் கேட்கும். பேய் கண்டுபிடிக்குது ஆண்டவரை. கடவுளுடைய மக்கள் கடவுளை கண்டுபிடிக்கல. ஏசப்பாக்கு வருத்தம் பாருங்க. இப்படியெல்லாம் பாசத்தை கொட்டி தீர்த்த ஆண்டவர், அந்த ஆண்டவரை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிலையை கண்டு ஏசப்பா அழுதார் பாருங்க. இயேசு எருசலேம் நகரத்தை நெருங்கி வந்தபோது கோவிலை பார்த்து அழுதார். அந்த திருக்கோயில் ஆண்டவர் குடியிருக்கின்ற இடம். அது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் வந்து செல்கின்ற இடம். அந்த ஆண்டவருடைய இல்லத்தை கல்வர் குகையாக மாற்றி, பணத்துக்காக மாற்றி, உலக செல்வங்கள், உலக மாயை பின்னாடி போயிட்டு ஆண்டவரை வெறுத்து ஒதுக்கினார்கள். நச்சதை நீங்க பார்க்கணும். இன்னைக்கு கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியினை தெரிஞ்சிருக்க கூடாதா? இறுதி காலம், இந்த காலத்திலாவது நான் தான் மெஸ்ஸியான்னு தெரிஞ்சிருக்க கூடாதா? என்னுடைய அன்பனை பெற்றிருக்க கூடாதா என்று தன் பிள்ளையை பார்த்து ஒரு தகப்பன் கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் இப்போதும் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்குது. உனக்கு தெரியல, உனக்கு உலக மாயை உனக்கு மறைச்சிடுச்சு. இந்த உலக மாயை என்ன பண்ணுச்சு? என்னை உங்ககிட்ட மறைச்சிடுச்சு. ஒரு காலம் வரும், அப்பொழுது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். நடந்துச்சு. கிபி 70 எருசலேம் நகரம் அழிஞ்சிச்சு. சரிங்களா? உன்னையும் உன்னிடத்துள்ள மக்களையும் நெருக்கி வந்து என்ன பண்ணுவாங்க? உன்னை அழித்து தரை மட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் ஒன்று இராதபடி, கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி செய்வார்கள், தரைமட்டமாக்குவார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. இதை சொல்லி கடவுள் ஏசப்பா அழறாரு. ஏனென்றால் என் பிள்ளை இல்லையா? நான் உங்க மேல வருத்தத்தை கொட்டினாலும் கூட நீ என் பிள்ளை, என் கண்முடி நீ அழிய போறேன்னு சொல்லி நினைக்கும் பொழுது எனக்கு மனசு வலிக்குது என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்க ஏசப்பா கண்ணீர் வடிக்கின்ற ஒரு காட்சி. ஒரு சின்ன ஒரு ஜென் கதை ஞாபகத்துக்கு வருது. அதாவது தகப்பன் நாம என்னதான் ஒரு கட்டத்தை ஒரு தாய் பெற்றோருக்கு செய்தாலும் கூட அந்த தாய் தகப்பன் தன் புள்ள நல்லாட்டுன்னு ஆசைப்படுவான். ஒரு ஜென் கதை இது. ஒரு அரசன் என்ன பண்றான்? தன் நாட்டில் இருக்கின்ற முதியவர்களை, வயசானவங்களை கொன்னுடுங்கன்னு சொல்றான். நாட்டில் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், எங்கேயா தூக்கி போட்டு வந்துருங்க போங்க, என் நாட்டில் வயசானவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு முடிச்சு ஒரு ஆணை பிறப்பிக்கிறான். நாட்டு மக்கள்லாம் கொதிக்கிறாங்க. இது என்னடா பண்ணுறது? ஏன்னா வயசான அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது? அவங்களே எங்கே போய் விட்டு வருது? அவங்களுக்கு போயிட்டு வயசானத்தை என்ன பண்ணுவாங்க அவங்க என்று பிள்ளைகள் தவிக்கிறாங்க. ஆனால் அரசன் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான், வயசானவங்க என் நாட்டில் இருக்கக்கூடாது, முடிவு பண்ணிங்க அப்படின்ட்டு ஒரு எல்லை வச்சுருந்த இந்த நாளுக்குள்ளே அவங்கெல்லாம் அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு. ஒருத்தவன் என்ன பண்ணுறான்? சரி சொல்லிட்டு என்ன பண்ணுறான்? தன் தாயை அவனுக்கு எப்படி கொல்ல மனசு வந்த பிள்ளை எங்கேயா போய் காடு மலையில் விட்டு வந்துடும், கண் மரவாக இருக்கட்டும் போட்டு என்ன பண்ணுறான்? அங்கே ஒரு துணியில் கட்டி தோலில் தூக்கிட்டு ஒரு மலை மேலே ஏறி போகிறான், ஒரு காட்டு பாதையில் ஏறி போகிறான். போகும் பொழுது அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏம்மா நான் உண்மை இப்படி எங்கே விட்டு வந்துடுறோம்மா, உங்களுக்கு எப்படியா கண் மரவாக இருந்தால் தெரிய மனசரியா என்ன செய்யறதுனால என்று அப்படி தான் வருத்தத்தாம, பரவாயில்லப்பா நீ சந்தோஷமாக இருப்போ என்று அம்மா அதை ஒத்துக்கிறாங்க. தன் தாயை தோலில் துணியை கட்டில் தூக்கிக்கிட்டு அவன் மலை காட்டு பார்க்க போகிறான்.
காட்டு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கே காட்டில் இருக்கிற கிளைகள் இந்த ஒடிகிற சத்தம் கேட்குது, முறியுது. திரும்பி பார்க்குறான் இவன். அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, அந்த பின்னாடி இருக்க அந்த அவருடைய அம்மா கிளையை ஒடிச்சு விட்டுன்னு வராங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், ஏம்மா அந்த கிளை ஏன் ஒடிச்சு விட்டுன்னு வரீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஒன்றும் இல்லையாப்பா, என்ன நீ போயிட்டு மலை மேலே எங்கே விட்டு வந்துட போகிற, பரவ விடு, நான் எப்படியா பார்த்துக்கிறேன், என் உசுறு போட்டோம். ஆனால் நீ பத்திரமா வீடு திரும்பி போகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், உனக்கு வழி காட்டும் விதமாக கிளையை ஒடிச்சு அந்த அந்த பக்கம் திசையை காரணம் ஒடிச்சு வச்சுட்டு வந்துருக்குறேன். நீ வரும் பொழுது அம்மா எந்த பக்கமாக கிளையை உடைச்சி வச்சிருக்கணும், அந்த கிளையை உடஞ்ச கிளையே பார்த்துக்கிட்டே நீ என்ன பண்ண, நீ இந்த காட்டை விட்டு வெளியே நீ வீட்டுக்கு போயிடு என்று அந்த தாய் சொன்னாராம். சகோதரர்களே, நாம் 1000 விஷயத்தை பெற்றோருக்கு செய்தாலும் பெற்றோர்கள் தன் பிள்ளையை, அதான் இன்னைக்கு நம்ம பார்க்கறோம், நம்ம செய்தியில் பார்க்குறோம். ஏசப்பா அழறாருங்க. எப்படிப்பட்ட நகரம் எருசலேம் நகரம், எத்தனை இறை வாக்குகளை கொண்ட வந்து பேசுகிற நகரம், எப்பேற்பட்ட நகரம். தாவீது ராஜா, சாலமன் ராஜா எப்பேற்பட்ட அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி எப்படி இருந்த நகரம் இன்றைக்கு அழிய போகிறது என்று ஆண்டவர் அழுகிறார். சகோதரர்களே, கடவுள் கண்ணீர் வடிக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு வந்து கண்ணீர் வடிக்கிறார். ஆனால் அந்த கடவுள் தான் நம்முடைய வாழ்வழிக்கும் புத்தகத்தை திறந்து நமக்கு மீட்பினை கொடுக்க போறாருங்கிற செய்தி அந்த மக்கள் அறியல. ஞாபகம் வச்சுக்கணும். நாம இன்றைக்கு முதல் வாசகம் பார்க்கிறோம். நாம இன்னைக்கு வாழ்வு தரும் புத்தகத்தை திறக்கக்கூடியது யார் என்று அங்கே யாராலே முடியல. ஆண்டவர் தான் நமக்கான வாழ்க்கைக்கான புத்தகத்தை வச்சிருக்காரு. அவர் தான் திறந்து நமக்கு அதை நல்லதெல்லாம் செய்யப்படும். அவர் தான். முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். அந்த வாழ்வழிக்கும் புத்தகத்தை திறப்பது யார், அதற்கான ஆள் எங்க, அந்த ஏட்டை பிரித்து அதை அந்த வாழ்வழிக்கும் நூலுக்கு சொந்தக்காரர் ஆண்டவர் தான். அதை வந்து யார் பிரிப்பாங்க பாருங்க பார்ப்போம். தூயாவை சொல்ற பாருங்க, யூதாவின் சிங்கக்குட்டி வரும் வந்து அந்த ஏட்டுச்சுருளை பிரிக்கும். கடவுளுடைய அன்பை வேற என்ன சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவருடைய அன்பை சொல்லுகின்ற பல புத்தகம் விவிலியத்தில், பல பகுதிகள் விவிலியத்தில் உண்டு. அதில் எனக்கு சிறப்பாக பிடிச்ச பகுதி ஓசை 11. ஓசை 11 வாசித்து நம்ம அடுத்து கடந்து போகலாம். சரிங்களா? வாசிக்கிறேன் பாருங்களேன். ஓசை 11. தம் மக்கள் மேல் கடவுளின் பேரன்பு. இஸ்ரவேல் குழந்தையா இருந்த பொழுது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன், நான் மீட்டு கொண்டு வந்தேன். நான் எவ்வளவுக்கு அவர்களை வருந்தி அழைத்தேனோ, எந்த அளவுக்கு நான் அந்த மக்கள் நான் விரும்பி நான் கூட்டு வந்தனோ, அந்த அளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். ஒரு தந்தையோட ஏக்கத்தை பாருங்க. நான் எந்த அளவுக்கு அவன் மேல பாசம் வச்சேனோ அந்த அளவுக்கு என்னை விட்டு அவன் பிரிஞ்சு போறதுலேயே குறியா இருக்கிறான்பா. பாகாலுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூவம் காட்டினார்கள். ஆனால் எப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே. எப்ராஹிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே. அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஓசை 49. சரிங்களா? நான் கையில பொறிச்சு வச்சிருக்கிறேன். அவர்களை கையில் ஏந்தியதும் நானே, அவர்களை குணமாக்கியதும் நானே என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். நான் தான் அவங்களுக்கு எல்லாம் பண்ணேன், அதை உணராமல் போனாங்க. அதுக்கு பாருங்க பார்ப்போம். பரிவு எனும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். கடவுளே, பரிவு என்பது ரஹம்னு சொல்லுவார்கள். ரஹம் என்றால் ரஹம் பேர்ல இப்ராஹிம், அப்ரஹாம்னு அந்த ரஹம் என்ற வார்த்தை வந்து இந்த இப்ராஹிம் மொழியில் என்ன தமிழ் அர்த்தம்னா, பெண்ணினுடைய மார்பகத்தை குறிக்கும், கர்ப்பப்பையை குறிக்கும்.
அது ஏன் அந்த ரகம்ங்கிற பரிவுக்கு இந்த ரகம்ங்கிற வார்த்தையை வச்சுருக்காங்கன்னா, அது மிகப்பெரிய ஆழமான பொருள் உண்டு. ரகம், ரகமி என்று சொல்லுவார்கள். இந்த ரகம்ங்கிற வார்த்தைக்கு மார்பகம், கருப்பைன்னு அர்த்தம். கருப்பைன்னு சொன்னோம்னா, அந்த இந்த உலகத்திற்கே ஒரு கர்ப்பப்பைக்கு நிகரது கிடையாது. இந்த உலகத்துக்கே ஒரு உயிரை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி அந்த கர்ப்பப்பைக்குத்தான் உண்டு, கருவறைக்குத்தான் உண்டு. எனவே தான் கடவுள் இருக்கின்ற அந்த கோயில் சன்னிதானத்தை கருவறைன்னு சொன்னாங்க, கர்ப்ப கிரகம்னு சொன்னாங்க. ஏனென்றால் இந்த உலகத்திற்கே ஒன்று உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த தாய்க்கு தான், அந்த கர்ப்பப்பைக்கு தான் உண்டு. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஒரு பொண்ணு முழுவாமல் இருக்கும் பொழுது அவள் வாயிலிருந்து சாபத்தினை வாங்கிடான்னு சொல்லுவாங்க. வாயும் வயிறுமா இருக்கிறா, அவள் வயிறுன்னு சொன்ன நடக்கும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நடக்கும். ஏனென்றால் அந்த கர்ப்பப்பை கடவுளுக்கு நிகரான ஒன்றாக பார்த்தார்கள் இஸ்ரேல் மக்கள். உண்மை அது. இந்த பரிவு ரகம் என்பது இந்த கருவறையை குறிக்கும். இன்னொன்று மார்பகத்தை குறிக்கும். ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தையை இந்த உலகத்தில் தாய்ப்பாலை தவிர எந்த சக்தியாலும் காப்பாற்ற முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்ப்பால் தான் ஒரு பிள்ளையுடைய உயிரையே பிடித்து நிறுத்தி வைக்கக்கூடிய சக்தி உண்டு. யோசிச்சு பார்த்துக்கணும். இந்த உலகம் நிலைக்குதுன்னு சொன்னா கடவுளுடைய சக்தியெல்லாம் நடக்காது. ஒரு பிள்ளை, ஒரு உயிர் இந்த உலகத்தில் பிறந்து அதை இந்த உலகத்தில் நிலை நிறுத்தக்கூடிய சக்தி தாய்ப்பாலுக்கு மட்டுமே உண்டு. அது வளர்ந்த பிறகு அப்புறம் நீ கரிமீன் கொடுத்து பழைக்க வச்சுக்கலாம். ஆனால் ஒரு உயிர் ஜனித்த உடன் அந்த உயிரை இந்த உலகத்தில் தங்கச் செய்வது தாய்ப்பால், இந்த மார்பகம் சொல்வார்கள். அப்படிப்பட்ட இந்த உயிரையே இந்த உலகத்திற்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல், அந்த ஒரு ஆதி மூலமான அந்த ஆதி அந்தமே அந்த கர்ப்பப்பை தான். அதுவும் அப்படி உற்பத்தியான உயிரை பிடித்து நிறுத்தக்கூடிய சக்தி அந்த மார்பகத்துக்கு, தாய்ப்பாலுக்கு உண்டு. அந்த இரண்டுக்கும் நிகரானது கடவுளுடைய அன்புன்னு சொல்லுவார். அப்போ அந்த பரிவுங்கிற வார்த்தைக்கு எவ்வளோ ஆழமான பொருள் யோசிச்சு பாருங்க. இந்த சொல்றாரு பாருங்க, ஓசையாமதை படிச்சு பாருங்க பார்ப்போம். பரிவு எனும் கட்டுகளால் அவளை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டு நடத்தி வந்தவங்க நான். எந்த அளவுக்கு நான் அவளை காப்பாற்றி கூட்டணும் தெரியுமா உங்களுக்கு? இன்னும் பாருங்க பார்ப்போம். அவர்கள் கழுத்தில் இருந்த நுகத்தை அகற்றின, நான் அடிமைத்தனத்தை போக்குனேன் இல்லையா? அவர்களுக்கு பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். நான் யாரு? கடவுள். என் தன்மையெல்லாம் மறந்து, என் நிலையெல்லாம் மறந்து, என் படைப்பு பொருளாகி இந்த மனுஷனுக்கு இல்லையா, இவன் பக்கம் சாய்ந்து நான் உணவு, என் நிலையெல்லாம் மறந்து இடத்துக்கு தாழ்ந்து வந்து நான் உணவு ஊட்டினேன். இதைத்தான் பிலிப்பு சொல்லுவார் 3ஆம் அதிகாரத்தில். பவுல் சொல்லுவார் பாருங்க, பிலிப்பு திருமுகத்தில், கடவுள் தன்மையில் விளங்கி அவர் அந்த நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் மனிதராக பிறந்து அடிமையின் கோலம் போன்று சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார் நமக்காக. அப்படிப்பட்ட என்ன நீங்கள் இந்த இஸ்ரேல் மகனம் கண்டுக்கலையே, என்னை ஏற்றுக்க சொல்றது ஆண்டவர் இங்கே அழுகிறாருங்க. அப்போ ஆண்டவருடைய கண்ணீர் எவ்வளோ வலிமையானதுன்னு யோசிச்சு பாருங்க. இதைத்தான் ஏசப்புற ராவணவில் சொல்ற, ராவணவில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம அவர் தன்னுடைய மேலாடையை களைந்து விட்டு தன் மகிமையான கடவுளுங்கிற ஸ்தானத்தை இழந்து அடிமையின் துண்டை கட்டிக்கிட்டு பாதம் கழுவுகிறார். என் நிலையை விட்டு நான் இறங்கி வந்து நான் உனக்கு என்ன பண்ணுறேன், நான் கால் நான் கழுவுறேன், நான் செஞ்சது பாருங்க செய்யுங்கன்னு சொல்லுவேன். கடவுள் அந்த அளவுக்கு நம்மை மீட்க இறங்கி வந்த அந்த ரட்சகரை நாம் ஏற்க மறுத்தோம். இன்னைக்கு மறுத்து கொண்டு இருக்கிறோம், நான் வச்சுக்கோங்க. எனவே தான் ஏசப்பா இங்கே அழுகிறார். எருசலேம் நகரே, நீ என்ன ஆவியோ தெரியல, நீ என்ன தெரிஞ்சிருக்க கூடாதோ, அமைதிக்கான வழியை நீ அறிஞ்சிருக்க கூடாதோ என்று ஏசப்பா இங்கே அழுகிறார். இங்கே இந்த பரிவு என்பதற்கான ஒரு நேரடி பொருளை நீங்கள் தொடக்க நூலில் வாசிக்கலாம். நீங்கள் ஆதியாகமத்தில் 49ஆம் அதிகாரம் 25வது திருவசனம் வாசிக்கலாமா? நல்ல பகுதியை வாசிச்சுட்டு நம்ம கடந்து போவோம். நம்ம 49:25 கீழே ஆழத்திலிருந்து வரும் ஆசியாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார். கொங்கைகள் என்றால் தாயினுடைய மார்பகம் அர்த்தம். அதுக்கு பாருங்க, கருப்பைகளுக்கும் உரிய ஆசி.
பரிவு ரக்கம்ங்கிற வார்த்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது. இங்கே இப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை தாங்கியவர். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம மறந்து ஒதுக்கி இருக்கிறோம். அவர்தான் நம்முடைய வாழ்வழிக்கும் புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறவர். நம்முடைய வாழ்வதோறும் நம்முடைய கணக்கு வழக்கெல்லாம் அவருடைய திருப்பாத்திரம் தான் இருக்குது. நமக்கு விண்ணக வீட்டை திறந்து விடக்கூடியவரே அவர் தான். அப்படி இருக்கின்ற அந்த ஆண்டவரை அன்று நம்முடைய முன்னோர்கள் மறந்தாங்க. நாம் மறக்க வேண்டாம். சகோதரர்களே, நாம் மறக்காம என்ன பண்ணலாம்? நம்ம ஆண்டவரை என்ன பண்ணுவோம்? அவரை பார்த்து பற்ற முயற்சி செய்வோம். நாம் திருப்பாடல் பாருங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், நடனம் செய்து அவரை போற்றுங்கள், இல்லையா? மத்தளம் இசைத்து யாழ் இசைத்து அவரது புகழை பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துகிறார் ஆண்டவர். நம்ம கூடவே நம்மை தாங்குகிறவர் ஆண்டவர். சொன்ன மாதிரி அவர் தன்னிலை மறந்து அவர் நிலையை விட்டுட்டு நமக்காகவே அடிமை கோலம் கொண்ட ஆண்டவர். அப்படிப்பட்ட இயேசப்பா அன்றைக்கு கண்ணீர் வடித்தார். அந்த கண்ணீரை இன்னும் வடித்து கொண்டுதான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்துல உண்மையாக சொல்றேன், மனசறிந்து நம்ம எவ்வளவு பேர் நம்ம பாவம் செய்யறோம் யோசிச்சு பாருங்க. செய்யறோமா இல்லையா? நம்முடைய ஒரு பாவ காரியத்திற்கும் ஆண்டவர் கண்ணீர் வடித்துக்கிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போம். நாம ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க அழுறீங்களா ஐயா? நீங்க அழாதீங்க. எங்களுக்கு அவ்வளோ அழுதிங்க. உங்கள் அழுகை நாங்கள் குறைக்கிறோம். அட்லீஸ்ட் உங்களுக்கு நாங்கள் புண்ணியமான வாழ முடியாது, குறைஞ்சபட்சம் உங்களுடைய கண்ணீருடைய அளவையாவது நாங்கள் குறைக்கிறோம் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய பாவ நிலையை கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவருக்காக குறைக்க மாட்டோமா? அவர்கிட்ட வேண்டுவோம். ஏசப்பா, அன்றைக்கு நீங்கள் எருசலேம் பார்த்து அழுதிங்க, கஷ்டப்பட்டீங்க, மனவேதனைப்பட்டீங்க, இன்னும் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக நாங்களாக என்ன பண்ணுறோம்? இனி வரும் காலங்களிலே உங்களுடைய அழுகையை குறைக்க முயற்சியாக செய்கிறோம் என்று அவர்கிட்ட சொல்லுவோம். அவ்வாறு நாம் ஆண்டவருடைய அழுகையினுடைய அவருடைய மன வருத்தத்தை ஓரளவாவது குறைத்தால் நாம் தான் அவருடைய பிள்ளை. ஏன்னா பெற்றவங்களே பிள்ளைக்காக இவ்வளோ காலம் அழுதுட்டு இருப்பாங்க. அவருடைய அழுகையை பிள்ளைகளாக நாம் குறைப்போமே. அவ்வாறு குறைத்தால் நாம் தான் உண்மையான பிள்ளை. எப்படி குறைப்போம்? நம்ம இந்த சமுதாயத்தில் இல்லையா, நீதியோடு, நேர்மையோடு, அன்போடு, பரிவோடு நாம் என்ன பண்ணுறோம்? மற்றவங்க அரவணைச்சு வாழ்ந்தால் போதுமே. அப்படியே உலகத்தையே திருத்தணும் நம்ம அவசியம் கிடையாது. நீர் வாழ்கின்ற குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருந்தால் போதுமே. புரியுதுங்களா? நீ வாழ குடும்பத்தில் உன் மகளை அன்பு செய், உன் மகனை அன்பு செய், உன் மனைவி அன்பு செய், உன் தாய் தகப்பன் அன்பு செய், உன் சகோதரர் அன்பு செய். உன் குடும்பத்திலே அன்பு விளையும் இடமா அதை பயன்படுத்திக்கும். இதை போல ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டோடைய அன்பை பகிர்ந்து, ஆண்டோடைய பாசத்தை பகிர்ந்து கொடுத்து நீங்கள் அன்பு சமாதானம் வாழ்ந்த ஒவ்வொரு குடும்பம் வாழ்ந்தான உலகமே யோசிச்சு பாருங்க. சகோதரர்களே, நாம் கடவுள் காட்டிய பாதையில் நடந்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய அழுகையை குறைக்கலாம். எனவே அதற்கான முயற்சிகளை செய்வோம். கடவுளே, ஏசப்பா, எங்களுக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தீங்க. நாங்கள் எங்களை முடிந்தவரை உங்கள் அழுகையை குறைக்கிறோன்னு சொல்லி அவற்றை வேண்டுவோம். நிச்சயம் கடவுள் நமக்கு துணை இருப்பார். 2 நாள் சந்திப்போம்.